சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1957 கீழ் மாநில அரசு வந்து கனிம வளங்கள் மற்றும் கனிம வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நிலங்கள் மீது வரி விதிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அது தொடர்பாக தான் உச்சநீதிமன்றத்துல வந்து வழக்கு போயிருந்தது. இப்போ அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. கனிம வளங்கள் மற்றும் இந்த கனிம வளங்கள் நிறைந்த நிலங்கள் மீது வரி விதிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு சட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நம்ம தமிழக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுரங்கத்தை வந்து இந்தியா சிமெண்ட் நிறுவனம் வந்து குத்தகைக்கு வாங்கினது. அந்த குத்தகைக்கான உரிமை தொகை பாத்தீங்கன்னா ராயல்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து கனிம வளங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வந்து செஸ் வரி வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கு எதிராக செஸ் வரி கட்ட முடியாது, ஏற்கனவே நாங்க ராயல்டி கொடுக்குறோம், குத்தகை தொகை தான் ராயல்டி, அதுதான் வரி அப்படின்னு, ராயல்டி தான் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சிமெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் தொடங்குறாங்க. இந்த வழக்குக்கு பாத்தீங்கன்னா 1989 உச்சநீதிமன்றம் என்ன தெரிவிச்சிருந்தது அப்படின்னா, ராயல்டி அப்படிங்கறதே ஒரு வரி தான், நீங்க வந்து நிலத்துக்கு வந்து வரி விதிக்கிறதுக்கு